Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut powered by Anil 100% Roasted Rava. Every week நம்மளோட ஷோல திரை உலகத்துல நடக்கிற நிறைய டிஃபரெண்டான வெரைட்டியான சினிமா நியூஸஸ் ஈவென்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம புது வரவான புது படங்களோட ரிவ்யூஸும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம Kollywood Uncutல முதலாவதா பார்க்க போறது மாவீரன் கிட்டு படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. மாவீரன் கிட்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சுசீந்திரன். இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு, வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, அழகர் சாமி குதிரை போன்ற பியூட்டிஃபுல்லான மூவிஸை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படத்தையும் இவர் தாங்க டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் அண்ட் இவருக்கு ஜோடியா ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்காங்க. முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டரில் பார்த்திபன் நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சுசீந்திரன் அண்ட் விஷ்ணு விஷாலோட காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷன். இவங்களோட காம்பினேஷனில் ஆல்ரெடி வந்த 2 படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு அண்ட் ஜீவா. அந்த படங்களும் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாவே அமைஞ்சது. ஸோ அதை தொடர்ந்து தேர்ட் டைமா இந்த படத்துல கூட்டணியா இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த படமும் வந்து சக்சஸ்ஃபுல்லான மூவியாவே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாகவும் வாழ்த்திடலாம். அண்ட் இந்த படத்தோட இசை அமைப்பாளர், இந்த விழாவோட நாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இமான் தாங்க. மாவீரன் கிட்டு படத்துக்காக இசையமைச்சிருக்காரு டி இமான். ஸோ வழக்கம் போல கண்டிப்பா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இசையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த படத்துல. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக நம்ம Kollywood Uncut காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். I'm going to say this in English because I'm still learning to speak in Tamil. I really like the trailer and the songs of Mahavir Kittu. And I'm working with Vishnu on his next film. He's a really fantastic person. I love Susindran sir's work and I wish the entire team all the very best. Thank you. இதுவரைக்கும் எந்த படத்தோட கதையும் நான் கேட்பதற்கு ஆர்வமாக இருந்தது. என் வேலை உண்டு, நான் உண்டு. ஆனால் இந்த மாவீரன் கிட்டு என்ற பெயர் வைத்ததும் இந்த படத்தின் கதையை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தது. படப்பிடிப்பெல்லாம் முடிந்த பிறகு இந்த படத்தின் எடிட்டரிடம் எனக்கு அந்த கதையை சொல்லுங்கன்னு கேட்டேன். நான் படம் முடிஞ்சிருச்சு, அவர் ரிலீஸ் ஆகும். அவர் அந்த கதையை சொன்னார். சொன்னதும் உண்மையில் நான் பொறாமைப்பட்டேன். அடடா, இப்படி ஒரு கதை நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நான் பொறாமைப்பட்டேன். இப்பயே எழுதி தர்றேன். இந்த படம் சுசீந்திரன் எடுத்த படங்களிலே மிகச்சிறந்த படம். சுசீந்திரன் சாரோட வெண்ணிலா கபடி குழு படம் வந்து நான் வந்து பார்த்தப்போ அடைஞ்ச சந்தோஷம் இருக்குல்ல, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா வந்து முதல் முறையாக ஒரு வெண்ணிலா கபடி குழுன்ற படத்தில் வந்து ஒரு வேற ஒரு மாதிரியான கிராமக்குள்ளே இருக்கிற அரசியல், அது வந்து அதுவும் விளையாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற விளையாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியலை வந்து பொது ஜனத்தில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு முயற்சி அது. அந்த படம் பார்த்துட்டு அன்றைக்கி இரவு முழுக்க நான் வந்து அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அசலான கிராமம், ஒரு குறிப்பிட்ட சில படங்களை தவிர்த்து அசலான கிராமம்னா என்னவா இருக்கீங்க, கிராமத்தோட தெருக்கள் என்னவா இருக்குது, கிராமத்தோட குளங்கள் என்னவா இருக்குது, அதாவது பொது பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிற அரசு பொது உடைமை இங்கே என்னவா இருக்குது, யாரோட சொந்தமாக இருக்குது அப்படின்னு ஒன்று கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் படக்குழுவினருக்கு. மகிழ்ச்சி. என்னுடைய வலது கை அப்படின்னு தான் சொல்லணும் யுகபாரதி அவர்கள். ஏன்னா நான் எல்லா கம்போசிங் செஷன்ஸ்லேயும் கூட நாங்கள் ஸ்பாட் கம்போசிங் மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். அப்படி என்னுடைய ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கார். அவர் சொன்னது போல் கண்டிப்பாக இந்த திரைப்படம் நாங்கள் எங்களுடைய காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ண பாடல்களில் ரொம்ப முக்கியமான பாடல்களாக இருக்கும் இந்த திரைப்படம். அண்ட் இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் எங்களுடைய இசை பயணத்துலேயும் சரி ஒரு 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 முக்கியமான பதிவாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். மாவீரன் கிட்டு ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் என்ன பரவலாக பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழரை பேஸ் பண்ணின ஒரு படமாக தான் இந்த கதைக்களம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் போக போக என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்ம தமிழ் மக்களுக்காக போராடின ஒரு வீரன் பற்றின கதை தான் மாவீரன் கிட்டு. 85ல் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நிஜமான ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா 4 கெட்டப்பில் நடிச்சிருக்காரா. இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாமே வந்து ஒரு கெட்டப்பில் நடிக்கிற
நடிக்கிறதெல்லாம் இல்லவே இல்லைங்க, பல கெட்டப்ஸில் நடிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் முதல் தடவையாக விஷ்ணு விஷால் இந்த படத்தில் 4 கெட்டப்பில் நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் நடந்த இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் சந்திக்கிறதுல. ரொம்ப பேசணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தையில் இந்த டீமுக்கு நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போக முடியாது. ஏன்னா சுசீந்திரன் அப்படி ஒரு க்ளோஸ் நண்பர். உண்மையிலே நேற்று ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த மாவீரன் கிட்ட கதை பேசுன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அது படமாகவும் போட்டு காமிச்சிட்டாரு. எல்லாருமே படம் பார்த்தோம். உண்மையிலே ஒரு நேர்மையான படம், ரொம்ப நல்ல ஒரு படம், ஒரு சொல்ல வேண்டிய படம். இப்போ உள்ள தருணத்தில் பேச வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். அவ்வளவு விஷயங்களை அதுவும் பீரியடுக்குள்ளே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. நல்ல படமாக, அது நல்ல படமாகவும் கல்லா காட்டக்கூடிய படமாகவும் கண்டிப்பாக இருக்கும். ரஞ்சித் சொன்னது மாதிரி இந்த படம் கமர்ஷியலாக ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் ஓடணும், இதெல்லாம் ஓடித்தான் ஆகணும். அப்படியான விஷயங்கள் ரொம்ப விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. அதே மாதிரி விஷ்ணு விஷால் ரொம்ப டெடிகேஷனான ஒரு, எனக்கு சமீபத்தில் பிடிச்ச 2 ஹீரோ யார் அப்படின்னா விஷ்ணு விஷாலும் அருள்நித்யம். எதுக்கு அப்படின்னா கதைகள் சூஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப வெரைட்டியாக சூஸ் பண்ணி ரொம்ப பார்த்து இது பண்ணுறாங்க. உண்மையிலேயே அது ஒரு ஓடணும் அப்படிங்கிறத மீறி அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற தெளிவு 2 பேர்கிட்டையுமே இருக்குது. இந்த படம் தாய் சரவணன், அதே மாதிரி புது தயாரிப்பாளர் சந்திரசாமி சார். கதாநாயகர்களுக்கு மட்டும் தொழிலதிபரை பிடிக்காது, இயக்குநர்களுக்கும் தொழிலதிபரை பிடிக்கும். அது மாதிரி ரொம்ப தொழிலதிபர்கள் சினிமா பண்ணுறதுக்கு வாங்க, நீங்கள் தொழிலதிபர்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த முதல் படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமே அமையும். ஏன்னா மாவீரன் ஹிட்டு அப்படிங்கிறதுல அதிலேயே ஹிட் இருக்குது. மாவீரன் ஹிட்டு சூப்பர் ஹிட்டாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மாவீரன் கிட்டு படத்தை டேஷ் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் டேஷ். முதல் டேஷில் வந்து வாழ்த்த, அடுத்த டேஷில் வந்து வணக்கம். கோடிட்ட இடங்களின் தப்புக. இந்த ஃபங்க்ஷனில் வந்து அந்த படத்தை பற்றி ஏன் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் வாய் தவறி வந்துருச்சு, சாரி. சமீபத்தில் ஒருத்தர் வந்து சத்தியமங்கலம் காட்டுக்கு போயிருக்காரு. வழி தவறி போய் மாட்டிக்கிட்டதில் எதுக்க வந்து ஒரு புலி வந்துருச்சு. வந்தோடனே பயந்து போய் அப்படியே உட்காந்து, கடவுளே என்னை எப்படியாவது இந்த புலிகிட்ட இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்ணியிருக்காரு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த புலியும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கு. நான் தான் ப்ரே பண்ணுறேன், நீ ஏன் ப்ரே பண்ணுற? டேய், நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு தாண்டா சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம படம் எடுக்கும்போது எல்லாரும் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரும்போதும் அதே மாதிரி சாமி கும்பிட்டு தான் வராங்க, எப்படியா இந்த படம் நல்லா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினட்டாக இந்த படம் நல்லாயிருக்கும். கடமையை விட்டுட்டு பெண் பின்னாடியே அலைகிறவன் டெஃபினட்டாக நாணி கூணி கேவலப்படுற அளவுக்கு இருப்பான் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு ஒரு குரல். இந்த படத்தில் கடமையை நேசிக்கிற ஒரு காதலனாக விஷ்ணு இருக்கார். அவனை நேசிக்கிறதையே கடமையாக இருக்கிற ஒரு ஹீரோயின் இருக்காங்க. இந்த படத்துக்குள்ள ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நாட்டுப்பற்று நிறைந்த ஒரு படத்தில் காதல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மீதியெல்லாம் நம்ம இந்த படத்தோட வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி, வணக்கம். As it's audio launch, I'll start with Iman sir. Periya thanks. I'm in love with all the songs. Actually, நான் எல்லா சாங்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஊதா கலர் ரிப்பல்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்காதே ஓன்றாய் திருடுகிற கருவா காட்டு கருவாயா அம்மாடி அவளுக்கு நான் எல்லாத்தாரி சொல்ல என்ன வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தீஸ் சாங்ஸ். இந்த படம் கண்டிப்பாக யூஸ்வல் படம் இல்லை, இட்ஸ் அன்யூஷுவல் அண்ட் இட்ஸ் வெரி போல்ட். எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். யூல் டெஃபினெட்லி லவ் திஸ் ஃபிலிம் அண்ட் மாவீரன் கிட்டு வில் ரிமைன் இன் யோர் ஹார்ட்ஸ். தேங்க்ஸ். பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம்ங்கிற முதல் பாட்டு வருகிற பொழுது எனக்கு என்ன விதமான சந்தோஷம் இருந்ததோ அதை விட ஒரு 100 மடங்கு அதிக சந்தோஷம் வந்து இந்த படத்தில் இருக்கிறது. காரணம், இந்த படத்தில் தான் முதல் முறையாக நான் வசனகர்த்தாவாக அறிமுகமாகிறேன் அப்படிங்கிறது உள்ளபடியே எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி இருக்குது. என்னடா முதலில் செய்யக்கூடிய ஒரு காரியம் வந்து ரொம்ப சரியாக செய்யணும். இங்கே வந்து பேசுகிற பொழுது
மரியாதைக்குரிய இயக்குனர் ரவிக்குமார் நேற்று இன்று நாளை இயக்குனர் சொல்லும்போது சொன்னார், அனுபவம் கூடுகிற பொழுது அளவு தெரியும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவர் ரொம்ப சாதாரணமாக சொன்னார். இந்த அனுபவம் எப்போ நமக்கு தெரியுதோ அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அந்த அனுபவம் எனக்கு தெரிந்ததாக இந்த படத்திலே கிடைச்சது. என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு 1000 பாடல்கள் நான் எழுதியதற்கு பிறகு ஒரு சின்ன சினிமாவை பற்றின ஒரு புரிதலும் ஒரு சின்ன சினிமாவை பற்றின ஆர்வமும் எனக்கு ஓரளவு வெளிப்பட்ட இந்த சூழலில் வசனம் எழுதுகிற இந்த பணி என்பது ரொம்ப சந்தோஷம் அளித்தது. அப்புறம் மாவீரன் கிட்டு என்கிற ஒரு படத்திற்கு வசனம் எழுதியவன் யுகபாரதி என்று நான் மார்தட்டி சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கான இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளித்தது. 80களின் பின்பகுதியிலும் 90களின் தொடக்கத்திலும் நடந்த ஒரு தென் தமிழகத்தில் நடந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சுசி சொல்றார். ஆனால் நிச்சயமாக சுசி செய்ய நினைத்த முதல் திரைப்படம் இந்த திரைப்படமாக தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஸோ மாவீரன் கிட்டு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே டன் அப்படிங்கிற ஸ்டேஜில் தாங்க இருக்குது. ஆடியோ ரிலீஸும் ஆயிடுச்சு அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கான். ஸோ கூடிய சீக்கிரம் December 1 வந்து இந்த படம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம் கொண்ட ஒரு படமாக இருக்குன்னு. அண்ட் சுசீந்திரன் திரும்பவும் இந்த படத்தின் மூலமா ஒரு ஹிட் அடிக்கிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் நடந்த இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர்ஸ் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாவீரன் கிட்டு சுசீந்திரன் சாரோட சேர்ந்து பண்ணுற 3வது படம். வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, இப்போ மாவீரன் கிட்டு 3 படமும் என் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் கடைசி வரைக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்ச டைரக்டர் சுசீந்திரன் சார். ரொம்ப நன்றி சார் இந்த கதை என்கிட்ட சொன்னதுக்கு. கேட்ட உடனே நான் சொன்னேன் சார் 100% உடனே போயிடலாம் சார் அப்படின்ட்டு. ஏன்னா சார் வந்து உடனே டேட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை சார், எல்லாம் தள்ளி போட்டு நான் வரேன் சார் அப்படின்னு. அவ்வளோ பிடிச்ச ஒரு டைரக்டர். அண்ட் எனக்கு இந்த படத்தோட அவுட்புட் பார்த்துட்டேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேங்கிறது. இதோட சக்ஸஸ் என்னங்கிறது கண்டிப்பாக ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. அண்ட் ஐ டெஃபினெட்லி பிலீவ் ஆடியன்ஸ் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஒவ்வொரு படத்துக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாவீரன் கிட்டு படத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது எனக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாராட்டு விழா மாதிரியே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாவீரன் கிட்டு உருவானதுக்கு முழுக்க முழுக்க சந்திரசாமி சார் தான் காரணம். ஏன்னா உடனே இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். சில காரணங்களால் ஒரு படம் ஒரு 45 days வந்து நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போச்சு. எந்தவித தடங்களும் இல்லாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடாக அந்த படம் நடந்திருக்குதுன்னா அதுக்கு முழுக்க தயாரிப்பாளர் தான். சந்திரசாமி சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெண்ணிலா கபடி குழு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஜில் நின்னோம். நானும் விஷ்ணுவும் மறுபடியும் ஆஃப்டர் 8 years மறுபடியும் நானும் விஷ்ணுவும் அதே மாதிரி கனகம்பட்டி வில்லேஜில் போயிட்டு இந்த படம் ஷூட் பண்ணோம். எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஷூரி எல்லாருமே வந்து அதே மக்கள் எங்களை அதே அன்போடு பார்த்துக்கிட்டாங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வசனகர்த்தாங்கிறத விட இந்த படத்தில் வந்து ஒரு உதவியாளராக ஒரு அசிஸ்டன்டாக கூட இருந்து ஸ்கிரிப்டில் எல்லா விதத்துலேயுமே யுகபாரதியை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. டப்பிங் முதல் கொண்டு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக யுகபாரதியாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணி நான் கேட்டுக்கிட்டதுக்காக குலநெறி கூட்டம் படத்துடைய டைரக்டர் பாலாஜி எனக்காக வந்து இந்த படத்தில் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணி கொடுத்தாருக்கு. அவருக்கு என்னுடைய தேங்க்யூ தெரிவிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம காலிவுட் அன்கட்ல அடுத்ததா அச்சமின்றி படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜபாண்டி. லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க விஜய் வசந்த் அண்ட் சிருஷ்டி டாங்கே. விஜய் வசந்த் வந்து சென்னை 28 படத்தின் மூலமா பயங்கர ஃபெமிலியர் ஆனாரு. அவர் ஒரு சில படங்கள்ல வந்து லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்திலும் வந்து அவர் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவருக்கு பேரா வந்து சிருஷ்டி டாங்கே நடிச்சிருக்காங்க. சிருஷ்டி டாங்கே எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின். அவங்களோட டிம்பிள் வந்து கியூட்டா இருக்கும். ஸோ இந்த படத்துல அவங்க வந்து லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க.
ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனியும் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு 3 கேரக்டர்ஸை சுற்றி தான் முழுக்க இந்த கதைக்களம் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அச்சமின்றி ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ் வினோத் ஒரு தைரியமாக அவன் அண்ணன் வச்சு 3வது படம் தயாரிச்சிருக்கிறான். இதுக்கு பணம் போட்ட எங்கள் அப்பாவுக்கும் என்னை வச்சு படம் எடுத்த என் தம்பிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அச்சமின்றி எங்கள் ப்ரொடக்ஷனில் 3வது படம் என்னமோ நடக்குது, அது டீமோட 2nd படம். ராஜபாண்டி சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எங்களுடைய இசை லெவல் பிரேம்ஜி மியூசிக் போட்டிருக்காரு. எல்லாரும் பற்றி கம்பெனி ஆர்டிஸ்ட்னுவாங்க, அந்த மாதிரி கம்பெனி ஆர்டிஸ்ட் கம்பெனி மியூசிக் டைரக்டர் அப்படி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுடைய ட்ரிபிள் வியில் வந்து பிரேம்ஜி மியூசிக் பண்ணோன்னா நான் மட்டும்தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தம்பி கொஞ்சம் மனசு மாறிட்டேன். அடுத்த பெரிய பிளான்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து வெங்கடேஷ் சார் வரல, கேமரா சுஷ்டி டாங்கே கதாநாயகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னா நாங்கள் வந்து கருத்து சொல்லலை, வந்து நடைமுறையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லா பெற்றோர்களும் இதை கண்டிப்பாக இதை பார்க்கணுன்ட்டு ஒரு இது இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தில் வந்து மிக முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து 2 பேர் சொல்லலாம், 2 பேக் போன் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒன்று வந்து சரண்யா பொன்முருகன் மேடம், அப்புறம் சமுத்திரகனி அண்ணன். சமுத்திரகண்ணன் ஒன்றும் வரல, வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். இந்த படத்தை தூக்கி நிற்கிறதே அவங்க தான். அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நாங்கள்லாம் இருந்திருக்கிறோம். ஸோ அதனால் தேங்க்ஸ் டு சரண்யா மேடம் அண்ட் கனியண்ணன். அடுத்தபடியாக வந்து எங்களுடைய இன்னொரு தூன்னு சொன்னால் திரு பிரவீன் சார். வெங்கட் பிரபுன்னா ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண மியூசிக் ஆல்பம்க்கு எடிட் பண்ண ஆரம்பித்து இப்போது எல்லா படங்களுக்கும் எடிட் பண்ணுறாரு. நாங்கள் பண்ணுற எல்லா படங்களும் எடிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரவீன் சார், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ். ராஜபாண்டியோடைய 2வது படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றதில் எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. எனக்கு என்ன இதில் ரொம்ப சந்தோஷம்னா, அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்க்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை உடைச்சி வேறு எதாவது செய்ய வைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட ஒரு டைரக்டர் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டைரக்டருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ராஜபாண்டிக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். அதாவது எப்போவுமே நான் பண்ணிகிட்ருக்கிற ரோல்ஸை மீறி ஒரு வித்தியாசமாக என்னை பற்றி நினச்சி இந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பயந்து தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எப்படி வரும்னு படம் வெளியே வரும்போது தான் தெரியும். அதை என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டு. விஜய் ஹீரோவாக நடிக்கிற 2வது படம் சோலோவாக. நிறைய படம் நடிச்சிருக்காரு, ஆனால் வந்து 2வது படம் பிரேம்ஜியை வச்சு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் பிரேம்ஜியை வச்சு மியூசிக் பண்ணல, அப்போ விஜய் வந்து பண்ணுறாரு அப்படின்னு. ஆக்சுவலி நான் யுவன் பிரேம்ஜிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டீல் இருக்குது, ஒரு ஒப்பந்தம். அதாவது வந்து என் படத்தில் வந்து பிரேம்ஜி நடிக்கலைன்னா அந்த படத்துக்கு பிரேம்ஜி மியூசிக் பண்ணலாம், அவன் நடிச்சிட்டானா வந்து இவன் தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன். சரி இந்த படம் நீ வந்து இல்லை எனக்கு நான் உன் படத்தில் நடிச்சிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அதனால் அது வந்து டிஃபால்ட்டாக அப்படியே மாட்டிச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். ராஜபாண்டி சார் வந்து என்னமோ நடக்குதே வந்து கலக்கியிருந்தாங்க. எனக்குன்னா ஃபர்ஸ்ட்லி ராஜபாண்டி சார் இந்த ஸ்கிரிப்ட் சொன்ன அப்புறம் நான் டக்குன்னு ஓகே சொன்னேன். பிகாஸ் ஒரு 1 hour தான் சொன்னார் ஸ்டோரி. அண்ட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தட் ஸ்கிரிப்ட் இட்செல்ஃப் இஸ் அ ஹீரோ ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அப்புறம் சார் த வே ஹீ ஹாவ் கேரக்டரைஸ் எவ்ரி கேரக்டர் இன் த மூவி, ஹீரோ இருக்கட்டும், ஹீரோயின் அண்ட் அதர் சப்போர்ட்டிவ் காஸ்ட் அண்ட் எவ்ரிபடி, சார் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. and beautifully he executed on screen. So எனக்கு நான் பார்த்த உடனே I was very satisfied, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு that I am a part of such a great movie. So Pandi sir, thank you so much. முதல்ல தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் வினோத். 2வது படம் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு மியூசிக் பண்ண. அது வேறு வழி இல்லை, அது கொடுத்து தான் ஆகணும். அவர் ப்ரொடியூசர் அதுக்கு முன்னாடியே போட்ட டீல் அது.
நீங்கள் ப்ரொடியூசரானா நான் தான் மியூசிக் அப்படிங்கிற ஒரு டீல். அதே மாதிரி விஜய்கிட்டையும் போட்ட டீல் இருக்குது. நீங்கள்லாம் எப்போ ஹீரோவாக நடிக்கிறீங்களோ அப்போ எனக்கு மியூசிக் சான்ஸ் தரணும்னு சென்னை 28 கேங் எல்லாருக்கிட்டையுமே போட்டிருக்கு. ஆக்சுவலாக சிவா தான் இன்னும் தரல. நிறைய படம் நடிச்சிட்டிங்க, எனக்கு இன்னும் மியூசிக் சான்ஸ் தரல. வைவ படம் கூட மியூசிக் பண்ணிட்டேன். இப்போ நிதின் சத்யா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஃபியூச்சரில் ஒரு படம், அதுக்கும் நான் தான் மியூசிக்கு. ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க எனக்கு மியூசிக் சான்ஸ் தரேன். ஸோ தேங்க்யூ யுவன், தேங்க்ஸ் சென்னை 28 டீம், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நைட்டு பார்ட்டியில் சந்திப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ்க்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். பிரேமுக்கு வந்து மியூசிக் வரும் கண்டிப்பாக, ஏன்னா அது எங்கள் பிளட்லேயே இருக்குது அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். எங்கே இன்னும் சுட வேணாம், அது கை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக டேடிக்கிட்ட இருந்து தான் வரும், அது நேச்சுரல். ஏன்னா எங்கள் பிளட்டில் இருக்குது. பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் இன்டென்ஷன்ஸ் டு வேணும்ன்ட்டே காப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. அது வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து தான் வரும். ஏன்னா எங்கள் பிளட்டில் அது ஊர்ன ஒரு விஷயம். எங்கள் பசங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரேஷன்ஸாக இது கேரி அவுட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிரேம்ஜி நல்ல மியூசிக் போடுவான் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போது நிறையா சாங்ஸ் என்னோடய ஃபேவரட், அறியாத வயசு புரியா, அதில் வந்து தேர்ட் பிஜிஎம்மில் ஒரு ஃப்ளூட் பிட் ஒன்று வரும், தாரா பாரா பர பர வர வர, அது வந்து பிரேம்ஜி தான் பண்ணா. அப்புறம் லாட் ஆஃப் சாங்ஸ், நிறையா சாங்ஸ் சொல்லலாம், அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹி ஹேஸ் மியூசிக் இன் ஹிம், பட் ஐ வாண்ட் ஹிம் டு டூ மோர் மியூசிக் தென் ஆக்டிங். பட் ஏன் பிஸியாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. பட் அவன் வந்து என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி நிறைய ஆக்டிங் சான்ஸ் தான் வருது அப்படின்னு சொன்னேன். எது வருதோ அதை ஃபஸ்ட்டு கீப் கோயிங் அட் இட். ஐ திங்க் but he has music in him, I know that for sure, and I wish the very best. And lyricist Yuga Bharati sir ko என்னோட best wishes, the whole team அவங்க எல்லாருக்கும் என்னோட best wishes. Thank you. இந்த அக்கேஷன் ரொம்ப ஒரு ஹாப்பியானது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பா இதுதான் ஃபஸ்ட் ஆடியோ ரிலீஸ், என்னோட ஃபஸ்ட் ஆடியோ ரிலீஸ்க்கு வராங்க. முதல் 2 படத்துக்கு வர முடியல, அதுவே ஒரு பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஹாப்பினஸ், நாங்கள் ஃபர்ஸ்ட் மியூசிக் ஆல்பம் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணது யுவன் சார் தான். யுவன் சார் அப்பாவும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் இன்னும் ஒரு ஹாப்பி. படம் அச்சமின்றி பற்றி சொல்லணுன்னா இது ஒரு சோஷியல் மெசேஜ். ஆனால் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, இது ஒரு யோசிக்க வைக்கிறதுக்கு. எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்ச கஷ்டங்களை வந்து நம்ம கேட்டுக்கிறோமே தவிர அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுறது கிடையாது. ஒரு டிபேட் அப்படின்னு எதாவது வச்சிங்கன்னா அதில் தான் வந்து நிறைய விஷயம் தெரிய வரும். இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம திட்டிக்கிறோம், காசு 4000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியல, ஆனால் அதை ஏன்னு வந்து டிபேட் பண்ணால் நம்மளுக்கு புரிய வரும். அது மாதிரி தான் இந்த படமும். நீங்கள் பார்த்து இந்த படத்தோட கருத்து கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு இது வந்து கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் ஏதாவது ஒரு டைமில் இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இது சொன்ன உடனே தான் ராஜபாண்டி சார் சொன்ன உடனே, சார் இது கண்டிப்பாக பசங்க இந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியும் சார் இந்த ஃபீல். இது அப்படியே கண்டுபிடிக்கும். ஒரு நாட் தான் சொன்னார், நான் சொன்ன என்னமோ நடத்துக்கும் அதே மாதிரி தான். 10 minutes 10 நிமிஷம் இதுதான் ஜீன்ட்டு. ஸோ அந்த ட்ரெண்டு மாதிரி தான் அச்சமின்றியும். இதில் நடித்த எல்லாருமே வாஸ் ஹேண்ட் பிக் பை ராஜபாண்டி சார். ஏன்னா வந்து இப்போ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பட்ஜெட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பிரேம்ஜி குட் ஃப்ரெண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணும்போது 2000 இதே ஒரு 9 years பேக் இந்த டைமில் ஆல்பம் பண்ணோம். அப்போது எனக்கு சிச்சுவேஷன்லாம் கிடையாது. சார் எனக்கு ஒரு பாட்டு வேணும், அப்படியே சார் ஸ்டுடியோக்கு வந்துருங்க பண்ணிடலாம் அப்படின்னாரு. விடிய மியூசிக் போட்டார், அடுத்த நாள் டியூன் ரெடி, ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இது பேசிக்காக ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான். ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். படம் பாருங்கள். நன்றி.